கடந்த 19ஆம் தேதி எர்ணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு அதில் 65 நபர்கள் இறந்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு அது சிபிசிஐடி வழக்கு மாற்றப்பட்டு அதில் முக்கிய குற்றவாளி உட்பட 21 பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்நிலையில் அதில் முக்கிய குற்றவாளி 11 பேரை கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, சின்னதுரை, நடுப்பையன், கதிரவன், கண்ணன், மாதேஷ், சக்திவேல், சிவக்குமார், பென்சிலால், கௌதம் சந்த், ஜெயின் ஆகிய 11 பேரை 5 நாட்களில் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் கடந்த 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த மனு குற்றவியல் நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் இன்று விசாரணைக்கு எடுத்து அவர்களுக்கு வரும் புதன்கிழமை 3 மணி வரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டிருந்தார். பவித்ரா.